அன்பிற்குரிய மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா, ஜேஇ மெயின் 2024ல ப்ரீவியஸ் கொஷினு ஏப்ரல் 4ல் பார்க்குறோம். அதில் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு 2 கொஷின் பார்த்துருக்கோம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த curves y is equal to 1 plus 3x minus 2x squared and y is equal to 1 by x is 1 by 2, 2. Okay. ஸோ பாருங்கள், ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்போ ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ்னால் ப்ளூரல். ஓகேங்களா, பாயிண்ட் கிடையாது, பாயிண்ட்ஸு. ஸோ ப்ளூரல். பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த கர்வ்ஸ், ஃபர்ஸ்ட் கர்வ் அண்டு செகண்ட் கர்வ். ஸோ 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆகிறாங்க. 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆனால் we have so many point because points. ஓகேங்களா, 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆகிறாங்க. அதில் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1/2, 2ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. let the area of the intersection enclosed by these curve, இந்த 2 கர்வாலையும் பவுண்டட் ஆகக்கூடிய ரீஜனோட ஏரியா என்ன சார் அப்படின்னா 1/24 இன்ட்டு சம்திங், இது ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. வேர் எல் கமா எம் கமா என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், தென் எல் ப்ளஸ் எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம 4ல் ஒன்று சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு கர்வ் பாருங்கள். ஸோ y is equal to 1/x, அதை y1 is equal to ஃபஸ்ட் கர்வ்னு வச்சுக்கோங்க. தென் இந்த கர்வ் வந்து y2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் y1 y2. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரா திஸ் கிராஃபு. இந்த கர்வ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ y is equal to 1/xங்கிறது இது எந்த கர்வோட ஈக்குவேஷன் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்பாலோட ஈக்குவேஷன். ஸோ இது கிராஃப் ரொம்ப சிம்பிள். எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா y 1 கிடைக்கும், எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா ஒய்யும் 1 தான் வரும். அப்போ 1,1ங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதே போல் எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும், எக்ஸு 2ன்னு கொடுத்தீங்கன்னா 1/2. ஸோ 2,1/2னா 0.5 இங்கே இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் 0க்கு 1க்கு நடுவில் 1/2 கொடுங்க. 1/2 கொடுத்தீங்கன்னா அந்த 2 மேலே வந்து ரெசிபிராக்கலாக 2வாக கிடைக்கும். அப்போ 1/2, 1/2, 2 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் 1, 2, 3. ஸோ இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிடலாம். அதே போல் இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு கொடுங்க. -1 கொடுத்தீங்கன்னா -1 கொடுத்து எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னா ஒய்யும் -1 தான். ஸோ -1, பாயிண்ட்டு. அதே போல் -2ன்னு கொடுத்தீங்கன்னா -0.5 கிடைக்கும். ஸோ இங்கே கொடுத்துடலாம் இந்த பாயிண்ட்டு. அதே போல் -1 பிட்டு 0க்கும், ஸோ -1க்கும் 0க்கும் நடுவில் -1/2 கொடுங்க. -1/2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு -2 கிடைக்கும். ஸோ -1/2, -2. ஸோ 1, 2, 3, இது 3 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராஃபை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த செகண்ட் கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது எல்லாமே ஒரு நியூ கான்செப்டாக இருக்கும். கொஞ்சம் அவுட் ஆஃப் புக்கில் உள்ள கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட்ஸும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், y2 is equal to f of x, y is f of x ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ முதல் ஸ்டெப் பாருங்கள், இது y is equal to f of x, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ y is equal to f of x மாடலில் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால இதோட கிராஃப் வந்து இதோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பரபோலா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சிஸ் ஆஃப் த பரபோலா பேரல் டு y ஆக்சிஸாக இருக்கும். சரிங்களா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் எக்ஸஸ்கோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்கள், மைனஸில் இருக்குது. ஸோ இதான் இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது சியோட வேல்யூ. ஸோ ஏங்கிறது லெஸ் தென் 0வாக இருக்குது. ஸோ ஏ லெஸ் தென் 0வாக இருக்கிறனால ஓப்பன் டவுன்வேர்ட். ஓகேங்களா, அதே போல் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், டிஸ்கிரிமினண்ட்டு. ஸோ டினா டிஸ்கிரிமினண்ட், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டிஸ்கிரிமினண்ட் சொல்லுவோம். b² - 4ac. ஸோ b² - 4ac இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளை பண்ணிங்கன்னா 17 கிடைக்கிது, greater than 0. ஸோ greater than 0வாக இருக்கிறனால vertex lies above the x-axis. அப்போது இந்த பரபோலாவோட வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்க்கு மேலே இருக்கும். சரிங்களா, எக்ஸஸ் மேலே இருக்கும். அப்போது மேலே இருக்குது அப்படின்னாக்கா அதோட மேக்ஸிமம் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னாக்கா அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா தான் -d/4a. மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா தான் -d/4a. ஸோ இந்த டிங்கன்னா டிஸ்கிரிமினண்ட்டு 17, 4a. ஸோ ஏவோட வேல்யூ -2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17/8 கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த பரபோலோட மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17/8. அப்போ இந்த கர்வில் ஒய்க்கு 17/8ன்னு கொடுங்க. ஒய்க்கு 17/8 கொடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3/4 வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 3/4. எக்ஸோட வேல்யூ 3/4னா 0, 1/2, 3/4. 3/4னா முக்கால்.
3/4னா உங்களுக்கு 17/8. ஸோ 17/8ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 விட அதிகமாக தான் இருக்கும். 17/8க்கு 2 விட அதிகமாக இருக்கும். ஸோ இதான் வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் திஸ் பரபோலா. ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த கர்வை ட்ரா பண்ணிடுங்க. சரிங்களா? இது ஓப்பன் டவுன் வேணும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் 1, 2, 3 பாயிண்ட்ஸில் யூஸ் பண்ணி சொல்லிட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கர்வும் செகண்ட் கர்வும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது. இது ஒரு பாயிண்ட்டு, தென் இது ஒரு பாயிண்ட்டு. ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 2 கர்வும் வந்து இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் வந்து 1/2, 2. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1/2, 2. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் கிடச்சிரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் 1/2, 2. ஓகே, பாருங்கள் ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் 1 and 2 சால்வ் பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக 1/x. ஸோ -2x² + 3x + 1. ஓகேங்களா? இது சிம்பிளை பண்ணி ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு சிந்தடிக் டிவிஷன். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு சொல்யூஷன் x = 1/2 தெரியும். பிகாஸ் இந்த 2 கர்வ் வந்து 1/2, 2ங்கிற பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுது. அதில் எக்ஸோட கோஆர்டினேட் வந்து 1/2. அப்போ எக்ஸுக்கு 1/2 வச்சுட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அகைன் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு x = 1/2. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணாலே 0 வருது. இது திஸ் டைம் இஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1/2. இது ஈக்குவல் டு 0 வச்சுக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆன்சர். எக்ஸோட வேல்யூ 1 ± √5/2 கிடைக்குது. சரிங்களா? 2 வேல்யூஸ் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்டு. சரிங்களா? நமக்கு ப்ளஸ் 1 ± √5/2 தான் வருது. எக்ஸோட வேல்யூ வந்து 1 ± √5/2 வருது. நீங்கள் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? மைனஸ் எடுத்திங்கன்னா லெஃப்ட்டில் போக அது நமக்கு தேவையில்லை. 1 + √5/2 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்டில் y கோஆர்டினேட் நமக்கு தேவையில்லை. x கோஆர்டினேட் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. 1 + √5/2. அப்போது இங்கே பாருங்க. ஸோ இந்த 2 கர்வும் இந்த 2 பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. நீங்கள் எப்படி லிமிட்டை சூஸ் பண்ணிங்கன்னா லிமிட் எக்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2லேருந்து 1 + √5/2 வரைக்கும், 1/2லேருந்து 1 + √5/2 வரைக்கும். ஸோ டபுள் கர்வ் இருக்குது. அபோவ் கர்வ் மைனஸ் பிலோ கர்வ் ஃபார்முலா. அபோவ் கர்வ் மைனஸ் பிலோ கர்வ். அபோவ் கர்வுங்கிறது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். பிலோ கர்வுங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம லிமிட்டை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ரெக்வயர்ட் ஏரியா A is equal to 1/2 to 2 வராது. 1 + √5/2. ஸோ y2 - y1. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுறது தான். உங்களுக்கு அந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணிடுங்க. 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக அப்பர் லிமிட்டு. x பதிலாக 1 + √5/2. அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதை அப்படியே சிம்ப்ளை பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணணும். இங்கே பாருங்கள், 1 + √5/3 நம்ம 1 + √5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 1 + √5 அப்படின்னு சொல்லியிருப்போம் இந்த இடத்துல. ஓகேங்களா? அது கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. இந்த log 1 + √5/2 அப்படி வச்சுப்போம். ஓகே, இது அப்பர் லிமிட்டு, இது லோயர் லிமிட்டு. இதை அப்படியே சிம்ப்ளை பண்ணியிருப்போம். பாருங்கள், சிம்ப்ளிஃபிகேஷன் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1 + √5/2 இங்கே 2வை எடுத்து கேன்சல் பண்ணிட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம் இங்கே இந்த இடத்துல. சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த log a/bன்னு இருக்கும். log a/bனா log a மைனஸ் log b, மைனஸ் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சிம்ப்ளைன் பண்ணி இங்கே நம்ம போட்டிருப்போம். மைனஸ் மைனஸும் ப்ளஸ் log 2. சரிங்களா? இல்லை, இந்த மைனஸ் வராது. இங்கே மைனஸ், இது log a/bன்னு சொல்லுவோம். log a/b. log a/bனா log a மைனஸ் log b. log 1ஓட வேல்யூ 0, மைனஸ் log 2 இருக்கும். மைனஸ் மைனஸும் ப்ளஸ் log 2. சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் அகைன் இதை நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சிம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே இந்த மைனஸ், இது அப்பர் லிமிட் ஃபுல்லாக இங்கே சிம்ப்ளைஸ் பண்ணியிருப்போம். இது லோயர் லிமிட்டை இங்கே சிம்ப்ளை பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அகைன் இதை சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்துடும். -19/24 மைனஸ் log 1 + √5/4. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சரு. இது ஃபுல்லாக சிம்ப்ளை பண்ண இந்த ஆன்சரு மைனஸ் log 1 + √5/2. நமக்கு ஆன்சர் என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா 1/24 × L + √5 + m மைனஸ் n ×
log 1 plus root 5 to the base e. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ ரூட் 5க்கு முன்னாடி எல். அப்போ ரூட் 5க்கு முன்னாடி என்ன இருக்குது 14. அப்போ எல்லோட வேல்யூ 14. எல்லோட வேல்யூ 14. ஓகேங்களா? அப்புறம் எம்மு. ஸோ இங்கே எம்மோட வேல்யூ என்னது 15. ஓகேங்களா? மைனஸ் என் 1 ப்ளஸ் ரூட் 5. இங்கே லாக் முன்னாடி 1 இருக்குது. இங்கே லாக் முன்னாடி n இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 1. கம்பேர் பண்ணுங்க. என்னோட வேல்யூ 1. அப்போ எல் எம் n தெரியும். எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆன்சர் 30. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ.